ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விஜய். ஸோ நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்தது. அன்னைக்கு வந்து சரஸோட பர்த்டேவும் கூட ஒரு சூப்பரான செலிப்ரேஷன், ஒரு சூப்பரான கேக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, நிறைய க்ரியேட்டர்ஸ் முன்னாடி, நிறைய சொந்தக்காரங்க முன்னாடி, ஒரு க்ரௌடுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஒரு கேக் வச்சோம். சரஸு செம்ம எமோஷ்னல் ஆனால் அந்த விளாக் தான் அன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சரஸு லைஃப்பில் ஒரு பெரிய கிஃப்ட், அன்றைக்கான டே, அன்றைக்கான ஈவெண்ட், அன்றைக்கான கிஃப்ட் இதெல்லாம் தான். ஸோ என்ன நடந்துச்சு, எவ்வளோ எமோஷ்னலான அவளோட ரியாக்ஷன்ஸ் என்னன்றதை அன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ரோமா என்னாச்சு வயசுக்கு? ரோமா குழந்தையாயிருச்சுங்க, அதனால் அப்படி பேசிகிட்டு இருக்கு. நம்ம போய் வீடியோ பார்க்கலாம். சரஸுக்கு வந்து கேக் வெட்ட போறோம். இங்க கேக்க காணோம். 2 கிலோ கேக் கிடைக்காதனால ஒரே கிலோ கேக் 2ஆ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இருக்கனால. ரைட், அதே மாதிரி நாங்க இப்ப ஈரல் டேஸ்ட் பண்ணோம். அது ஈரல் தோத்துருச்சு, அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு. வெஜ்ஜி சூப்பரா இருந்துச்சுண்ணா. என்னாச்சு தாதா இவங்க நண்பர்களுக்கு நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல. இன்னொரு கேக், ஒரு கேக் போனா இன்னொரு கேக் இருக்கு, கவலைப்படாங்க. ஆனா வாங்கணும் ஒரு 2 நிமிஷம். ஆங்க மாமா, ஆங்க பாலா, அப்பா இங்க ஹாஸ்பிட்டல் அந்த நம்பர் போனோம். எங்க வர வச்சுக்காரா வீட்டுல பாக்குறாங்க. 2 நிமிஷம் எங்க வீட்டோட லட்சுமி அவங்களுக்காக கேக்கு. கொஞ்சம் நில்லு நில்லு நில்லு. நம்ம சாப்பிட்டு வெட்டி கொடு வெட்டி கொடு. பேப்பர் பிளேட் இல்லையா? சூப்பர் ஐடியா. கொள்ளையில கொடுங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மதியானம் லஞ்சும் ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் மெமரிஸா சரஸ்வதியோட பர்த்டேக்கு கேக் வெட்ட போறோம். ஸ்டார்டிங் வித் குட் மெமரி. ஃபர்ஸ்ட் மெமரி சரஸோட பர்த்டே செலிப்ரேஷன். சரஸ் இங்கே காணோம். ஓகே, பாய் மட்டும் சொல்லிடுறேன். முடிஞ்சுது. அது ஏதோ பாய் பாய் பாய். ஃபிளாஷ்பேக். சரஸ் வந்து என்ன சொல்றேன்னு தெரியாம அவ வாழ்த்து சொல்லிக்கிட்டான். பாத்தீங்களா, அந்த அளவுக்கு எல்லாமே கண்டடிக்க எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. பாப்பா பேசும், நாளைக்கு 4 மணி வரையும் பேசும். கண்டென்ட் கிரியேட் பண்ற திறமை எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்க எங்க சேனல்லே நல்லா டெவலப் பேசவே மாட்டேன். ஆனா இவர் வீடியோல பயங்கரமா பேசுவாரு. சொல்லிடா பையா, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க பக்காவா பேசுறாங்க. இப்பதான் வீடியோ பார்த்தேன். பாருங்க எல்லாத்துக்கும் பாய். என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் ஃப்ரெண்ட் வந்து சாராக்கா தான். உண்மையாவே ரொம்பவே
தங்கச்சி அக்காவான்னு தெரியாது. என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் ஃப்ரெண்டே வந்து சாரா சிஸ்டா. உண்மையாவே ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டப்லயே பாத்தீங்கன்னா என்னமோ ரொம்ப தெரிஞ்சது மாதிரி எல்லாம் பேசினாங்க. அது நிறையவே அவங்களே சஜஷன் சொல்லுவாங்க போன் பண்ணி என்னாச்சு ஏது அப்படின்ட்டுலாம். என்னோட ஒரு ட்ரூ சிஸ்டர் மாதிரி அவங்க. என்ன சொல்லணும் சாராக்கா பத்தி அந்த 4 வார்த்தைக்கு நீ எக்ஸாம் கூட நான் தடவிக்க மாட்டேன். இன்டர்வியூனாலே பைபிள் சொல்லுமோ. தற்பொழுது அவையில் பச்சை கலர் சட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் அக்கா தான் நம்ம சாரா அக்கா. இவங்க வந்து சாதாரண அக்கா இல்ல, பாசக்கார அக்கா, அதாவது பாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்காவுக்கு அக்காவா, அம்மாவுக்கு அம்மாவா, அதாவது அந்த அளவுக்கு அருமையான அக்கான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டீச்சா டைம்னா கூட கவலையே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. வீடு வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு இதை எப்படி எடுத்து வைக்கணும்னு கூட தெரியல. எல்லாம் வந்து விளக்கமாறு படாமல் கையில் ஏதாவது துணி வச்சு கூட்டுன்றாங்க. இந்த மொத்த இலையில் இருக்கிறதையும் எடுத்து போடணுமா எடுத்து போடக்கூடாதான்னு ஒன்றும் புரியல. வீடு ஃபுல்லாக குப்பை கூடையாக இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்தா அப்பனும் தூங்கிட்டாரு. எனக்கு தான் மனசு வர மாட்டேங்குதுங்க. ஸோ எல்லா ரூமும் குப்பை குப்பையாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணால் தான் நம்ம நைட்டு இங்கே தூங்க முடியும். குட் மார்னிங். ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே தூங்குது. ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு டே வந்து இந்த வீட்டில் நாங்கள் ஜாலியாக எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடு ஃபுல்லாக குப்பை 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 அல்ல வந்துகிட்டே இருக்குது. நேற்று ஃபங்க்ஷன்னால எல்லா இடமும் வந்து குப்பை அச்சதை பூவு பாக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் மட்டும்தான் க்ளீன் பண்ணேன். என் பொண்ணு விளையாட ஓடிட்டா. என் வீட்டுக்காரரு நேற்று ஃபுல்லாக தூங்கிட்டே இருந்தார். நான் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தேங்க ஒரு வழியாக. அது கையில் முரத்துலலாம் அள்ளக்கூடாதான், கையில் அப்படின்னாங்க. ஸோ இங்கே கிளாத் எதுவுமே கிடைக்கல. அதனால் கவர் எடுத்துகிட்டு அதிலேயே கை வச்சு அழுத்து பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே மட்டும்தான் விளக்கமாறு போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேங்க இப்போது. ஸோ காலையில் டிஃபன் வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டேவே நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சேர்த்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேம் செட் ஆகிடுச்சு. நான் முன்னாடி கூட ரொம்ப பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த வீட்டில் தங்குறோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ இங்கே ரொம்ப நல்லா தூக்கமாக வருது. அண்ட் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறையா பேர் இருந்தாங்க. அது இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் அழகழகாக கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரோன் எல்லாம் வேற கிஃப்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கலாம் பார்க்க ஆர்வமாக இருக்குது. அது உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் வீடியோ தனியாக போடலாம் தான். இப்போ நாங்கள் அது எதுவும் திறந்து பார்க்கல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸில் மறுபடியும் ரீஷூட் சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனு மறுபடியும் இன்றைக்கி ரீஷூட் பண்ணிகிட்ருக்கோம். காலைல அவசரத்தில் சரஸ் சாப்பிட மறந்துட்டாங்க. பிரசித்தியாவும் சாப்பிட மறந்துட்டாங்க. டைம் இல்லை, முடியல. ஸோ வந்து இப்போ ரேப்பு ஜூஸு அப்புறம் காஜு கத்திரி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்கா? இன்றைக்கி வந்து பிரதர் உங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இவர் தான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறாரு ரீஷூட்டு. ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் சௌத்ரி. நான் வந்து திருச்சியில் சக்கரா ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆனால் அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் எடுக்க வந்திருக்கோம். அது நீங்கள் திருச்சி ஸ்மார்ட் சிட்டியா? திருச்சி ஸ்மார்ட் சிட்டிலேருந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் அவங்களே ஹையர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க ஃபஸ்ட் டைம் இவங்களோட ஒர்க் பண்ணுறோம், ஃபர்தராக ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இது வந்து வினிஷா சிஸ்டர் வாங்கி கொடுத்தது சூப்பரான கிஃப்ட்டு. இது ஒன் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தோம் வீட்டுக்கு போகணும்னு வாங்குறதுக்காக. எனக்கு என்னன்னா என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை 3 ஃப்ரெண்ட்ஸா 4 பேர், கீர்த்தி, வினிஷா, அம்மு, மோனா 4 பேருமே நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன்னா அதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லி தான் தெரியும்னா நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அது தனி வீடியோவாக வந்து அன்பாக்சிங் கிஃப்ட் அப்படின்னு போடுவோம். எனக்கும் அப்போ சர்ப்ரைஸ், அவங்களுக்கும் அப்போ சர்ப்ரைஸ். ஓகேவா? வினிஷா இருந்துச்சு மட்டும் கிஃப்ட் ஆக்கலன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, போகலாம்.
ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. சலீம் பிரதர் நேற்றே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இறக்கிட்டாரு. இப்போ இதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் பிரதர். நம்ம யூஸ் பண்ணுற போர்டு பார்த்தீங்கன்னா வால்மார்க் பிராண்டு. இந்த வால்மார்க் பிராண்டில் மெயினாக நம்ம என்ன பார்த்தோம்னா கேலிப்ரேட்டட். இந்த கேலிப்ரேட்டட் பிளேவுடுங்கிறது என்ன மெயின் காரணம்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேம் திக்னஸ் இருக்கும். போர்டில் வந்து வேரியேஷன் இருக்காது. ஆமாம், மேடுபுள்ள அந்த இது இருக்காது. இப்போ சீட் மைக்கா லேமினேட் அதை ப்ளேஸ் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அந்த மேடுபுள்ளமாக தெரியாமல் ஒரே சர்ஃபேஸ் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். 710 கிரேடு. 710 கிரேடு மெரைன் போர்டு. நார்மல் போர்டு இல்லை, இதில் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் மெரைன் போர்டு. ஓகே, இந்த மெரைன் போர்டு அந்த ஷிப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்க? இப்போ நம்ம வந்து இன்டீரியரில் வந்து மாடலர் கிச்சனு, 2 கிட்ஸ் ரூம், ஒரு மாஸ்டர் ரூம், பெட்ரூமு, ப்ளஸ் வந்து ஹாலில் லிவிங் ரூமில் வந்து டிவி ஷோகேஸ், பூஜை ரூம் பண்ணுறோம். இப்போ என்ன இல்லை இன்னைக்கான ஒர்க் என்ன மாதிரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்ல வந்து லேமினேட் பேஸ்ட் பண்ணுறோம். வீட்டை வந்து ஃபுல் போர்டில் வந்து லேமினேட் பேஸ்ட் பண்ணிவிட்டு 1 டே அதை ட்ரை பண்ண விட்ருவோம். நெக்ஸ்ட் டே தான் அதை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா பபிள்ஸ் வராமல் இருக்குது அந்த பேஸ்டிங் ஒர்க்கு. அதே மாதிரி இங்கே வந்து சரசிங்க பார் பெட்டு மார்க்கிங்ஸ் போட்டிருக்காரு. இது கிங் சைஸ் போட்டால் ரொம்ப சின்னதாக இருக்குமா, அதனால் வந்து பெருசாக இருக்குமா. இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்ன்றனால இது வந்து குயின் சைஸ் போதும். அங்கே வாட்டர் உள்ள நீங்கள் போகிறதுக்கான ஸ்பேஸ் இந்த சைடு எண்டு கொடுத்துட்டோம். இந்த சைடு உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி அவர் கொடுத்துட்டாரு. இதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது தான் பாக்கி இன்னைக்கான ஒர்க்கு. ஸோ சூப்பராக இருக்குது. நாங்களே 1 வீக் கழிச்சா 3 டேஸ் கழிச்சு நீங்கள் தான் வரேன் நானே. ஓகே ரைட்டா? ஓகே. அப்போ வந்து இதுல வந்து ஃபுல் செல்ஃப் ஒரு பார்ட்ல இந்த கார்னர்ல. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுல டிவைட் பண்ணி செல்ஃப் கொடுக்குறேன். இதுல டிவைட் பண்ணி இந்த இடத்துல கீழே நீங்க கேட்ட மாதிரி இந்த டிரா இந்த கீழே பாட்டம். ஆமா, இந்த டிரா வந்து வெளியே தெரியும். இந்த டிராவுக்கு மேலதான் ஸ்லைடு. ஓகே தானே? இந்த ஸ்லைடுக்கு உள்ள டிரா வேண்டாம். சரி, ஓகே. அது கலர் எதுவும் டிஃபரன்ஸ் தெரியாத மாதிரி அது கலர் இதுனா ஒரே மாதிரி ஒயிட் தான் ஒரே மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரசு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால் நானும் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை ஒரு ஈவெண்ட்டோட, அதாவது நம்மளோட லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட்டோட 2 ஒரே டேயில் பண்ணி எல்லா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய க்ரௌடுக்கு நடுவில் ஒரு செலிப்ரேஷனுக்கு நடுவில் சரசுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் செமையாக என்ஜாய் பண்ணால் நானும் ரொம்ப ஹாப்பி. 10 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. இந்த ஃபஸ்ட்டு டைம் நான் இவ்வளோ பெருசாக அவள் பர்த்டேக்கு பிளான் பண்ணி பண்ணது. நான் நிறையா பிளான் பண்ணேன். என்ன பிளான் பண்ணேன்னு வச்சுங்களேன், புஷ்பா படத்துக்கு ஒரு தேட்டரே பிளாக் பண்ணி அதில் வந்து நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அதுக்குள்ளே கேக் வெட்டலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் பிளான் பண்ணேன். பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் 4th அன்னைக்கு புஷ்பா வரல, 5th அன்னைக்கு தான் வந்துச்சு. 5th அன்னைக்கு நைட்டு நிறைய பேர் ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் பண்ண முடியாத காரணத்தில் அந்த சர்ப்ரைஸ்லாம் நான் கட் பண்ணுறதுலாம் சரசுக்கே தெரியாது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்போம். அதே மாதிரி நியூ இயர், கிறிஸ்மஸ் இதுக்கெல்லாம் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது சூப்பராக நிறைய பிளான்ஸோடு இருக்குது. அது எல்லாம் தான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, இட்ஸ் மீ விஜய். டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.